2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும் நிலையில் பாஜகவை விட குறைந்த வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என சவால் விட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆதித்தனாரின் நினைவு நாளையொட்டி நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மே 24ஆம் தேதி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் சீமான். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாயு கசிவை ஏற்படுத்திய கோரமண்டல் நச்சு ஆலை குறித்து பசுமை தீர்ப்பாயம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு ஏமாற்றமளிக்கிறது. தமிழ்நாடு அரசு அந்த ஆலையை திறக்க உத்தரவிடக்கூடாது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அந்த நச்சு ஆலையை திறக்க விடாது என்றதோடு தமிழர்களை திருடர்கள் போல சித்தரித்து பேசுகிறார் மோடி. இதுபோன்ற பேச்சை ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு முன்பு பேசியிருக்க வேண்டியதுதானே என வினவினார். மேலும் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமானத்தை நிறுத்தப்பட வேண்டும். திமுகவின் கூட்டணி கட்சிதானே கம்யூனிஸ்ட் அவர்களுடன் பேசி கட்டுமானத்தை நிறுத்த வேண்டியதுதானே என கேட்டார். தொடர்ந்து தென் மாநிலங்களில் பாஜக தவிர்க்க முடியாத சக்தியாக வரும் என அண்ணாமலை நம்புகிறாரே என கேட்கப்பட்ட கேள்விக்கு, முதலில் தனித்து நிற்க பாஜகவுக்கு துணிவு இருக்கா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தனித்து பாஜக பெறப்போகும் வாக்குகள் எவ்வளவு என தெரிந்துவிடும். கூட்டணியாக இல்லாமல் தனித்த பாஜகவின் வாக்கு சதவீதம் நாம் தமிழர் கட்சியை விட அதிகமாக இருந்தால் கட்சியை கலைத்துவிட்டு செல்கிறேன் என சவால் விட்டார் சீமான்.